السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த பெற்றோர் மாணவர்கள் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சிகளை துவங்குகிறேன். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே குறித்தாகட்டும். அல்லாஹ்வின் அருளும் அவன் பேரன்பும் அவன் கருணையும் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்கள், அல்லாஹ்வின் மீது அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது இறங்குவதால் நாம் அவனுடைய வேதத்தை ஓதுகிறோம், மனப்பாடம் செய்கிறோம், அதை சொல்கிறோம். அல்லாஹ்வின் அருளால் அதை நான் கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பு நம் மீது இருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு பேருபகாரத்தை, மிகப்பெரிய ஒரு உதவியை ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்கிறான். சரியா? இப்ப இந்த ஊர்ல நிறைய மாணவ மாணவிகள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? அவங்களை தான் என்ன செஞ்சிருக்கான்? தேர்ந்தெடுத்தான். இந்த ஊர்ல எவ்வளவோ பெற்றோர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை, இந்த சிறப்பை, இந்த கண்ணியத்தை வழங்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹிஃப்து சம்பந்தமாக சில அடிப்படை விஷயங்கள் பெற்றோருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெற்றோர்கள் ஆசிரியர் மாணவர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்தது. ஏன்னா மற்ற வகுப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓரளவு உங்களுக்கு மேக்ஸ் தெரியும், சோசியல் தெரியும், சயின்ஸ் தெரியும், அவங்க ஹோம்ஒர்க் எழுதுலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க நீங்கள் கைட் பண்ணுவீங்க, என்னடா இப்படி இருக்கிற, கொஞ்சம் படிக்கலாம்ல அப்படின்னு உங்களால் கைட் பண்ண முடியும். குர்ஆனை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ஓத தெரியும். ஆனால் அந்த குர்ஆனை எப்படி மனப்பாடம் செய்வாங்க, அவங்க எப்படி சொல்றாங்க, அதை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் ஆசிரியர் அவங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி. ஆரம்பமாக ஒரு திருக்குர்ஆன் வசனமும் மற்றும் ஒரு ஹதீஸோடு துவக்குகிறேன். 17வது அத்தியாயம் சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்துடைய 82வது வசனம். அல்லாஹ் சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. அல்லாஹ் சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ, இந்த குர்ஆன்ல நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், இந்த குர்ஆனுக்குள்ள நாம் வைத்திருக்கிறோம், மா ஹுவ ஷிஃபா, ஷிஃபாவை வைத்திருக்கிறோம், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறோம். ஆரோக்கியம்னா எல்லாம் தான், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அனைத்து வகை நிம்மதி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் எங்க வைத்திருக்கிறதா சொல்றான்? திருக்குர்ஆன்ல வச்சிருக்கிறதாக சொல்றான். அது குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றானா? ஷிஃபா, இது ஒரு நோய் நிவாரணம் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் என்னது? ஒரு நோய் நிவாரணம். அதுக்கடுத்து வரஹ்மத்துல் லில் முஃமினீன், வரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது முஃமின்களுக்கு அருளாகும். ரஹ்மத் அப்படின்னா அருள், இது முஃமின்களுக்கு என்னது? அருள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய பேருபகாரம். வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு என்னது? இது ஒரு அருள் என்று சொல்கிறார். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்கா இல்லையா? அந்த குர்ஆனை நம்ம படிக்கிறோமா? அதை திரும்ப திரும்ப படிக்கிறோமா? அதை மனப்பாடம் பண்றோமா? அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், அல்லாஹ் நம்ம மீது அருள் புரிகிறான் சொல்லலாம். அதுக்கு அல்லாஹ் சொல்ற வசனத்தை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு அருள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? அல்லாஹ் முஃமின்களுக்கு இது ஷிஃபா, இதில் நோய் நிவாரணம், ஷிஃபா இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முஃமின்களுக்கு அருள் இருக்குதுன்னு சொல்றான்.
அதுக்கடுத்து வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸரா. இது நஷ்டவாளிகளை தவிர யாருக்கும் என்ன செய்யாது, சிரமத்தை ஏற்படுத்தாது. வலா யஸீதுல் ஸாலிமீன, அநியாயக்காரர்களை தவிர யாருக்கும் நஷ்டத்தை அதிகப்படுத்தாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆக யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேதம் என்ன செய்யும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். அநியாயக்காரர்கள் என்ன செய்வாங்க, இந்த வேதத்தின் மூலம் நஷ்டத்தை அடைந்து கொள்வார்கள். 17 அத்தியாயத்தினுடைய 82வது வசனம், இந்த குர்ஆன் இறக்கி அருளும் தொடரில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிவாரணமாகவும் அருளாகவும் உள்ளவற்றை நாம் இறக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கொடுமை புரிவர்களுக்கு, அதாவது மோசமானவர்களுக்கு இது பேரிழப்பை தவிர எதையும் அதிகப்படுத்துவதில்லை. அநியாயக்காரர்களுக்கு இது என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பற்றி 3 விஷயங்களை சொல்றான். இங்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னைக்கு சுருக்கமாக பார்க்கலாம். ஆக இந்த குர்ஆன் நமக்கு வந்து ஒரு நோய் நிவாரணமாக, மன ஆறுதலாக இருக்கும். அதுக்கடுத்து முஸ்லிம்களுக்கு அருளாக இருக்கும். அடுத்த அநியாயக்காரர்களுக்கு இது ஒரு தீங்காக இருக்கும். அநியாயக்காரர்களுக்கு இது தீங்காக இருக்கும். அது இந்த 3 விஷயங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் அநியாயக்காரர்களாக இருந்தால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இந்த குர்ஆன் மூலம் நம்ம நஷ்டம் அடைஞ்சிருவோம். இந்த குர்ஆன் மூலம் நம்ம லாபம் அடையணும்னா நஷ்டம் அடையணுமா, என்ன அடையணும், லாபம் அடையணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எது லாபம் தருமோ, உனக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எது லாபம் தருமோ, உனக்கு எது லாபம் தருமோ அதில் பேராவல் கொள், அதை ரொம்ப ஆசையுடன் நீ செய். உனக்கு எது லாபத்தை தருமோ அதை நீ என்ன செய், ஆசையுடன் செய். இப்ப குர்ஆன்ல என்னெல்லாம் லாபம் இருக்கு பார்த்துட்டோமா இல்லையா, அருள் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு பார்த்துட்டோமா இல்லையா. இப்ப இது நமக்கு பலன் தரக்கூடியதா இல்லையா. இந்த பலன் தரக்கூடிய இந்த குர்ஆனை பேராவலுடன் நாம் என்ன செய்யணும், படிக்கணும். குர்ஆனை படிக்கிறப்ப நம்மளுடைய முழு கவனமும் முழு போக்கஸும் எது மேலதான் இருக்கணும், குர்ஆன் மேலதான் இருக்கணும். நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், உன் பேரை சொல்லி நான் கூப்பிட்டாலும் கூட 2 டைம் சொன்னாலும் கூட உங்கள்கிட்ட காதல் விழுகக்கூடாது. 3வது நான் கத்தும் போதுதான் உன் காதல் விழுகணும். அப்படின்னா உன்னுடைய மொத்த கவனமும் எதுக்குள்ள இருக்கணும், குர்ஆனுக்குள்ள இருக்கணும். ஆனா இங்க நான் உன்னை கூப்பிடலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன உஸ்தாத் அப்படிங்கிறீங்க நீங்க. உங்களுடைய உன்னை கூப்பிடலாமா வேணாமா நினைக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்கிறீங்க. அந்த அளவுக்கு இங்க குர்ஆனோட சுத்தி உள்ளதுல கவனம் செலுத்துறீங்க. இப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எது லாபம் தருமோ, உனக்கு எது லாபம் தருமோ அதில் பேராவல் கொள். அப்படின்னு நம்மளுடைய முழு கவனத்தையும் என்ன செய்யணும், இந்த குர்ஆன் மேல வைக்கணும். இந்த வயசுல உங்களுக்கு இதுதான். அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, வலா தஅஜிஸ், நீங்கள் ஏறாமல் உள்ளவர்களாக ஆகாதீர்கள். என்னால முடியாது, நடக்காது, கஷ்டம் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, இயலாதவர்களாக ஆகாதீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்றாங்க. வலா தஅஜிஸ், என்னால முடியல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னால மனப்பாடம் செய்ய முடியாது சொல்லி இந்த மாணவி என்ன செஞ்சாங்க, வீட்டுல போய் அழுதாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் எல்லா திறமையும் வச்சிருக்கான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னால் முடியாது அப்படின்னு ஒன்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. திடீர்னு ஒண்ணுமே படிக்காத மாதிரியே இல்லை, அப்படித்தானே. திடீர்னு இப்ப நல்லா படிக்கலாம் அப்படின்னா என்ன, இதுக்கு முன்னாடி உனக்கு முழு கவனம் இல்லை, இப்ப கவனத்தை வச்சிட்டேன், அப்படித்தானே. முன்னாடி ஓத திணறுவ, இன்னைக்கு அசால்ட்டா நல்லா சொல்ற. இன்னைக்கு சவப்பாடத்துல நீ குட்டு தானே, சவப்பாடத்துல பேட் இருக்கு நேத்து, இன்னைக்கு குட்டு மாறியாச்சா. சோ அதேதான், ஆரம்பத்துல ஒரு பக்கத்துக்கே கஷ்டப்பட்டு இருந்த, அப்படித்தானே. இன்றைக்கு 1.25 பக்கம் அசால்ட்டா மனப்பாடம் செய்யறேன். 1/2 ஜுஸுக்கு மேல ஒரு நாள் சொல்ல முடியாம இருந்துச்சு, இன்னைக்கு 1 ஜுஸுக்கு மேலே ஒன்னால தாராளமாக என்ன செய்ய முடியுது, சொல்ல முடியுதா இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் முயற்சிகள் தான், முயற்சிகள் தான். ஆக நம்ம என்ன செய்யணும், முழுமையான முறையிலே முயற்சிகளை செய்யணும். எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்யறோமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். இப்ப இந்த ஹிஃபு மதரசா எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த ஊரில் இப்போது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாசத்துடைய கடைசியில
ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தான் நம்ம என்ன செஞ்சோம், ஓப்பன் செஞ்சோம். ஆகஸ்ட் கடைசி 10ல இருந்து துவங்குச்சுன்னு வச்சுக்கலேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் கம்ப்ளீட். 5வது மாதத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 வருடத்துக்கு முன்னால இருந்து ஹிஃபுல் மதரசா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஹிஃபுல் மதரசா நம்ம என்ன செஞ்சோம், அருப்புக்கோட்டையில் இருந்தோம், அங்கே நடந்துட்டு இருக்கு. அதில் இருவர்கள் மனப்பாடம் செய்து முடித்திருக்கிறார்கள். இருவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, முடித்து இருக்கிறார்கள். அப்புறம் பூராங்கல்லை சார்ந்த ஒரு மாணவர் முடித்திருக்கிறார். அடுத்ததாக அபீசா பாத்திமா என்ற ஒரு மாணவி முடித்திருக்கிறார். அப்புறம் 3 தவறுகளை முடித்து விட்டு 4வது தவறுனா மொத்தம் மனப்பாடம் செஞ்சதை ஒப்பிக்கிறதுக்கு பேர் தான் தவறுன்னு சொல்லுவாங்க. அதுல 3 முடிச்சுட்டு 4வது இன்னும் 2 நாள் இன்ஷாஅல்லாஹ் முடிச்சிருவாரு. ஒரு தவறு முடிச்சுட்டு அடுத்த தவறு ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க அபீசா பாத்திமா. இது 2 பேர். அடுத்த 2 பேர் ஹதீஜா, அப்துல்லா, இருவரும் சரிக்கு சமமாக 20 பாகங்களை முடித்திருக்கிறார்கள். எத்தனை பாகம் முடிச்சிருக்காங்க? 20 பாகங்களை முடித்திருக்கிறார்கள். யாரு? அப்துல்லா, ஹதீஜா. இருவரும் தௌரா போட்டிருக்காங்க. 20, அதாவது குரான்ல 3ல 2 பகுதி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி தௌரா போட்டிருக்காங்க. ஓரளவு பாடங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு நீங்க பாடம் சொல்றதுனால உங்களுக்கு ஓரளவு பாடம் ஈஸியா இருந்தா தான் என்ன செய்ய முடியும், சொல்லி போக முடியும். கஷ்டமா இருந்துச்சுன்னா புது பாடத்தையும் கஷ்டப்பட்டு பார்க்கணும், சபக் பாடத்தையும் கஷ்டப்பட்டு பார்க்கணும், பழைய பாடத்தையும் கஷ்டப்பட்டு பார்க்கணும், சிரமம் இருக்குங்கிறதுக்காக தான் என்ன செய்யறது, அப்பப்போ புது பாடத்தை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி தௌரா போடுறது. அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், தௌரா போட்டிருக்கிறோம். ஆக முன்னாடி 4 பேர், அதில் 2 பேர் இன்ஷாஅல்லாஹ் இந்த வருஷம் பட்டம் வாங்குவது உறுதியாகிடுச்சு. அல்லாஹ் நாடினால் இன்ஷாஅல்லாஹ் இன்னும் 2 பேர் அல்லாஹ் அவங்களுடைய நிலைமை என்னன்னு நடக்க போறது எப்படி தெரியும் இன்ஷாஅல்லாஹ். ஸோ அவங்க அடுத்து இங்க பொறுத்தளவுக்கு யாரு ரிசல்ட் சொல்றதாக இருந்தால் கிட்டத்தட்ட 10.5 ஜுஸுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறார். 10.5 ஜுஸுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் சொன்னால் என்ன செஞ்சிடும், 10.5 ஜுஸு ஆயிரும். 10.5 ஜுஸு 10.5 ஜுஸை யார் முடிச்சிருக்கிறா, உமைர் முடிச்சிருக்கிறா. அடுத்து பார்த்தா 1.25 ஜுஸுக்கு நெருக்க போறாரு. 1.5 ஜுஸு முடிச்சிட்டு ஒரு 3 பக்கம் மனப்பாடம் செஞ்சிருக்காரு. இன்னொரு 2 பக்கம் சொன்னா 1.25 ஜுஸு யார் வந்துருவா, அப்துல் ரஹ்மான். அடுத்து யாரு அப்படின்னா யாரு, ஹாரிஸ். ஹாரிஸ் 1.5 ஜுஸை நெருக்க போறாரு. 1.25 ஜுஸு அமர்த்துல்லா. 1.25 ஜுஸு அமர்த்துல்லா. அடுத்து ஒரு அதாவது 1/2 ஜுஸும் ஒரு 2 பக்கங்களும் யாரு, ஜுமானா. 1/2 ஜுஸும் 2 பக்கங்கள். அடுத்து ஃப்ரெஷராக 2 பேர் இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. யாரு, புதியதாக வந்த அப்துல் ரஹ்மான், ஆகிலா என்ற பேர். அங்க ஃபர்ஸ்ட் உள்ளவங்க பழைய ஸ்டூடெண்ட் 4, புதிய ஸ்டூடெண்ட் எத்தனை பேர், 7 பேர். மொத்தம் 11 பேர் இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 5 பேர் இருக்கீங்களா, கணக்குல நீங்க போகிறீங்க, சரியா? ஓகேவா? ஆனா இவங்க எல்லோரும் அவங்க ஒரே டைத்துல தான் வந்தாங்க. இந்த 4 பேர்ல 2 பேர் முடிச்சுட்டாங்க, 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே டைத்துல வந்ததுதான். ஆனால் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் முடிச்சுட்டாங்க, ஒருத்தர் முடிக்கிறதுக்காக இன்னும் டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்க எல்லாரும் ஒரே டைத்துல தான் வந்தீங்க. ஒருத்தன் 2 பேரும் மதரசா, ஏற்கனவே மதரசால இருந்து ஒருத்தர் தஜ்வீத் மட்டும் கத்துக்கிட்டு வந்தாரு, ஒருத்தர் 5 மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரு. 5 மனப்பாடம் பண்ணிட்டு வந்தவர் 5 இங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டாரு. இன்னொருத்தர் 1.25 ஜுஸு. சோ முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அவர் 5 ஜுஸு நெருங்கிட்டாருன்னா அவரு அந்த அளவுக்கு முயற்சி போட்டாரு. நீ 1.25 ஜுஸு போட்டா நீ அந்த அளவுக்கு முயற்சி செய்த. அதே மாதிரி தான் ஹாரிஸுடைய முயற்சிக்கு ஹாரிஸ், அமத்துல்லாவுடைய முயற்சிக்கு அமத்துல்லா, ஜுமானாவுடைய முயற்சிக்கு அவங்க. சோ அவங்கவுங்க முயற்சிகளுக்கு தக்க கூலியை அல்லாஹ் தருகிறார். இந்த செய்தியை மனசுல வச்சுக்கணும். யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உனக்கு எது லாபம் தருமோ அதன் மீது பேராவலோடு அதை நீ என்ன செய்ய, ஆசையுடனும் ஆர்வத்துடனும் செய். குர்ஆன் ஓதும்போது சந்தோஷமா மகிழ்ச்சியா ஓதணும். அழகா ஹிப்ஸ் கிளாஸ் வந்துருச்சு அப்படி இல்லாம ஆசையோடு சந்தோஷத்தோட செய்யணும். நம்மளுடைய அந்த பணியை நம்ம தான் செய்யணும். ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணணுமா, டக்குன்னு வரணும், மனப்பாடம் செய்யணும், அடுத்த அந்த பாடம் அடுத்த அந்த பாடம் சொல்லி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகணுமே தவிர அப்படியே சோம்பேறித்தனமா. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படித்தானே. ரொம்ப குளிர் அடிக்குது, தண்ணியில கை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசனை வந்துகிட்டே இருக்கும். குளிக்கலாமா வேணாமா, ஒரு 2 கப் தண்ணி ஊத்துறோன்னே உள்ள இருந்து வெளியே வந்து மனசு அப்படித்தானே. தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கலாம், நீர் வச்சுட்டே போறோம்,
பஸ்ல தண்ணி தோணும், குளிர் இருக்குது, குளிக்கலாமா, அப்படியே போயிடலாமா, அப்படிதான் தோணும், அப்படிதான் தோணும். அதுக்கடுத்து உள்ள போய் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆனது பிறகு யானை தோத்து போய் தண்ணியில இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெளியே வர மாட்டோம். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். ஆரம்பத்தில் நம்ம தான் என்ன செஞ்சோம், குளிர் அடிக்குன்னு சொன்னோம். நம்ம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்வோம், மாட்டேன்னு சொல்லுவோம். சோ இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்வத்தை குர்ஆனுக்குள்ள போட்டீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு அது மிகப்பெரிய லாபமாக இருக்கும். வலா தஅஜிஸ், இயலாமல் ஆகாதீர்கள். அப்படின்னா எனக்கு முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. என்ன நினைக்க கூடாது, என்னால முடியாது அப்படின்ற நினைப்பு இருக்குது. அது ஷைத்தானியத்துடைய நினைப்பு. முடியாது அப்படின்ற அந்த இது என்னது, ஷைத்தானுடைய சிந்தனை. அந்த சிந்தனை என்ன செய்யக்கூடாது, நம்மிடத்தில் வரவிடவே கூடாது. என்னுடைய மாணவர் இப்போது விச முடிச்ச ஒரு மாணவர் ஒரு கட்டத்தில் நம்மிடத்தில் வந்து அழுதார். என்ன, எனக்கு பாடம் செஞ்சா மனப்பாடமே ஆக மாட்டேங்குது, எனக்கு பாடம் செஞ்சா மனப்பாடமே ஆக மாட்டேங்குது, என்னால் முடியல, நான் மிஸ்லேருந்து விளங்கிடலான்னு இருக்கிறேன், உங்களுக்கும் கஷ்டம், பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம், எதுக்கு இது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எல்லாம் இருக்கா, நீ கவனத்தோட படி, எல்லாம் சரியா போயிடுறேன். இன்னைக்கு அவர் ஹாஃபில் ஆகிட்டார். இன்னைக்கு என்ன செஞ்சாரு, அவரு ஹாஃபில் ஆகிட்டார். முடியல அப்படின்னு சொல்லி அழுதவர் இன்னைக்கு என்னது, ஹாஃபில், அல்லாஹ்வுடைய வேதத்தை மரணம் செய்த ஒரு ஹாஃபில் தான் மாறிட்டார். சோ அதனால முடியாதுன்னு நினைக்காதீங்க, முடியாதுன்னு என்ன செய்யாதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகே, இது உங்களுக்கும் பெற்றோருக்கும் உண்டான இது. உங்கள் பிள்ளைகளால் குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியும் என்று நினைவுகள் என்பதற்காக ஆர்வமாக செய்கிறது. அடுத்த ஹிஃப்ல பொறுத்தளவுக்கு 3 வகையான பாடங்கள். ஹிஃப்ல பொறுத்தளவுக்கு 3 வகையான பாடங்கள். ஒன்று புதிய பாடம், அதுக்கு பேர் என்ன செய்யும், நியூ லெசன் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம அந்த பேராகிராஃப் ஒரு நோட்டு கொடுப்போம். அந்த நோட்டில் நம்ம என்ன செய்வோம், என் அப்படின்னு போட்டிருக்கோம். என் நியூ லெசன், அதனுடைய சுருக்கம் தான் என்ன செய்வோம், என் அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இது அரபினா இங்கிட்ட தான் எழுதுறோம். அதனால என்எல் அப்படின்னா நியூ லெசன், புதிய பாடம். எது புதிய பாடமோ அது. திருக்குறானை நம்ம எப்படி எழுதுவோம்னா, திருக்குறானை பொறுத்தளவுக்கு மொத்தம் 114 அத்தியாயங்கள் உண்டு. அதுல அவங்க எந்த அத்தியாயத்தை மனப்பாடம் செய்யறாங்களோ, எந்த வசனத்துல இருந்து எந்த வசனம் வரைக்கும் சொல்றாங்களோ அதுதான் புது பாடம். உதாரணத்துக்கு இது அப்துல் ரஹ்மான் நோட்டு நேற்றைய ரிசல்ட், 10ஆம் தேதியினுடைய ரிசல்ட் 73வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல இருந்து 17வது வசனம். அப்படின்னா சூரத்து முஸம்மில்ல 10வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் எத்தனை தப்புல சொன்னாரு, M2 அப்படின்னு போட்டிருக்கேன். எம்னா மிஸ்டேக் உள்ள சுருக்கம். மிஸ்டேக் எம் அப்படின்னு ஒரு சின்ன கோடு போட்டுட்டு அவங்க தப்பு எத்தனையோ அத்தனை போட்டுருக்கோம். இங்க என்ன போட்டிருக்குன்னா 2 அப்படின்னு போட்டிருக்கேன். நேற்று புதிய பாடம் 2 தப்புல சொன்னாரு. அதுக்கடுத்து இந்த புதிய பாடத்தை எப்படி சொன்னாரு, சூப்பரா சொன்னாரா, சுமாரா சொன்னாரா, அல்லது மோசமா சொன்னாரா அப்படின்னு 3 கேட்டகரியா என்ன செய்வோம், பிரிப்போம். அது இருக்குன்னா ஆர்வம், என்னடா நம்ம வேலையே வாங்கிட்டு இருக்கிறோம், நம்ம எப்படியாவது ஒரு ஆவரேஜாவது இருக்கணும், எப்படியாவது நம்ம ஒரு குட்டுக்குள்ளையாவது வரணும் அப்படின்னு அந்த ஆர்வம் வரணும் என்பதற்காகத்தான் அப்படி ஒன்று போட்டு அவரை என்ன பூஸ்டப் பண்றதுக்காக வேண்டி அது. இப்ப நேற்று அவர் என்ன செஞ்சாரு, குட்டா சொன்னார். நேற்று என்ன செஞ்சார், புது பாடத்தை குட்டா சொன்னார். சரி, இந்த அத்தியாயம் வசன நம்பர்கள் பேரண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பெருசா தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்படின்னா எத்தனை வரி மனப்பாடம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா அதுவும் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காண்டி எத்தனை வரி மனப்பாடம் செஞ்சாரு, 7 வரிகள். எத்தனை வரி மனப்பாடம் செஞ்சாரு, 7 லைன். அதையும் நம்ம போட்டிருக்கோம். சோ நீங்க ஒரு நாள் 5 வரியா இருந்துச்சுன்னா, எப்ப டெய்லி 7 வரி மனப்பாடம் பண்ணுங்க, இன்னைக்கு 5 லைன் ஆச்சு, இன்னைக்கு 2 லைன் ஆச்சு, ஒரு 8 லைன் ஆகக்கூடாதா, 10 நாளா டெய்லி 7 லைன் தான் சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி கிடைக்க நம்ம ஒரு வேலையை ஒரே தினசரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஈஸியா இருக்குமா இல்லையா? இப்ப இந்த ரூமை கூட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அடுத்த நாள் 9 நிமிஷம், அதுக்கு அடுத்த நாள் 8 நிமிஷம், அதுக்கு அடுத்து அவருக்கு 5 நிமிஷம் கூட்டிடுவார். இதுதான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கார் ஓட்டுறவர் இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கிறாருன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 4 மணி நேரம் ஓட்டுவாரு, 1.5 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போயிடுவாரு. சோ இந்த அடிப்படையே நீங்க புரிஞ்சு அவங்கள்ட்ட கேட்கணும். 7 வரிகள்னா இதே மாதிரி ஒரு மாசம் கழிச்சு 7 வரி புதுப்பாடம் பண்ணா அவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் கேட்கணும், என்னப்பா டெய்லி 7 வரி தான் மனப்பாடம் பண்ற, உன்னால எக்ஸ்ட்ரா ஒரு வரி மனப்பாடம் செய்ய முடியாதா, எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 வரி சேர்த்து மனப்பாடம் முடியாதா, டெய்லி ஒரு 10 லைனாவது மனப்பாடம் பண்ண முடியாதா அப்படி நீங்க கேட்கணும் என்பதற்காகத்தான் நடக்குது. அடுத்து சபக் பாடம். அடுத்து என்னது, சபக் பாடம். இங்கிலீஷ்ல சொல்றதால
ரீசெண்டா உள்ளது. அதாவது கடைசியாக இதை வந்து ஒவ்வொரு இமாம் மதரசாவையும் ஒவ்வொரு ஸ்டைல வச்சிருப்பாங்க. சில பேர் அந்த ஜுஸு ஃபுல்லா சொல்லணும்னு வச்சிருப்பாங்க. சில பேர் லாஸ்டா ஒரு 5 டேஸ் சொன்ன பாடம், சில பேர் லாஸ்ட் 10 டேஸ் சொன்ன பாடங்கள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நான் எப்படி வச்சிருப்பேன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 பக்கம் வச்சிருப்பேன். லாஸ்ட் 10 பக்கம் ஹெவி போர்ஷன். டெய்லி ஒரு 2 பக்கம் 1.5 பக்கம் அப்படி சொல்றாங்கன்னா என்ன செய்வோம், லாஸ்ட் 10 நாள் 10 பக்கம் கடைசியாக சொன்ன 10 பக்கங்களுக்கு தான் சபக் பாடத்துவோம். அது அல்லாத அனைத்தும் அதுக்கு மேல ஒரு மனப்பாடம் செஞ்சிருக்கிற அனைத்தும் என்னது பழைய பாடத்துக்குள்ள போயிடும். இதுக்கு பேர் தான் ரீசன். இவங்களுக்கு ஒரு 2 பக்கம் 2.25 பக்கம் அப்படின்னு வைப்போம். ஒரு 3 பக்கத்துக்கு மேல போச்சுன்னா ஒரு பக்கத்தை என்ன செய்வோம், அந்த பழைய பாடத்துக்கு இதை அடுத்த பழைய பாடம் சொல்லும்போது சொல்லு உனக்கு சபக் பாடம் அதாவது ரீசன் என்னது இந்த 2 பக்கம் மட்டும் போதும் அப்படின்னு வைப்போம். சரிங்களா? இவங்க இங்க பொறுத்தளவுக்கு உமேருக்கு என்ன செய்வோம் 10 பக்கம் சபக் பாடம். அதே மாதிரி இப்ப குர்ஆன் மனப்பாடம் செஞ்சுட்டு இருக்காங்க, 2 பேர் முடிச்சிட்டாங்க, அவங்க முடிஞ்சு இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 10 பக்கம் சபக் பாடம் வரும். இவங்களுக்குலாம் ஆவரேஜா எப்படி ஒரு 2 பக்கம் 2.5 பக்கம் 3 பக்கம் தப்பா சொன்னாங்கன்னா குறைக்க மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் 3 பக்கம் இருக்கு 3.25 பக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்னா 3.25 பக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பக்கத்தை விட்டுட்டு அதுக்கு 2.25 பக்கம் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஒரு தப்பும் வராம இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பக்கத்துல தப்பு வந்துச்சுன்னா நாளைக்கு சொல்லு, அதுல தவறு வரலைன்னா அதுக்கடுத்து அதை என்ன செய்வோம் பழைய படத்துக்கு விடுவோம்னு சொல்லி விடுவோம். இதுக்கு பேர் தான் சபக் பாடம். அதாவது மனப்பாடம் செய்த கடைசி 5 நாள் பாடம் அல்லது கடைசி 10 நாள் பாடம். அதிகபட்சம் 10 பக்கம், குறைந்தபட்சம் 2 பக்கங்கள் அப்படின்ற அடிப்படையில் உள்ளது. அதுல வந்து 72வது அத்தியாயம் சூரா ஜின், 73வது அத்தியாயம் சூரா முஸம்மில், 72 ஃபுல்லுன்னா 72 சூரா ஃபுல்லா சூரத்துல் ஜின் ஃபுல்லா அது 2 பக்கமும் ஒரு 3 வரியும் வரும். அடுத்து பார்த்தா 73வது அத்தியாயத்துல 1 to 17 அதாவது சூரத்துல் முஸம்மில்ல ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 3 பக்கம் சபக் பாடம் சொன்னாரு. அது எப்படி சொன்னாருன்னா மிஸ்டேக் 10 எம் போட்டு 10 போட்டுன்னா என்னது மிஸ்டேக் 10 தப்பு அப்படிங்கிறனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், இது பேட் ரொம்ப மோசமா சொன்னாரு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம். பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்க டெய்லி எப்படி வர்றாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வரணும். அடுத்து இன்ட் மார்க் போட்டா அவரோட மிஸ்டேக் அவர் பாடம் சொல்றாரு. இன்ட் மார்க் நான் சும்மா ஒரு கோடு போட்டு கையெழுத்து போட்டேன்னா ஏதாவது காரணங்களால பாடம் சொல்லலன்னு அர்த்தம். இன்ட் போட்டா அவருடைய மிஸ்டேக், அவரு தான் காரணம், இந்த பழைய பாடம் சொல்லாதுக்கு அவர் தான் காரணம். நேற்று ஏன் இன்ட் போட்டோம்னா அவர் பாடம் சொன்னாரு ரொம்ப தப்பு வந்துச்சு அதனால இன்ட் போட்டு பேட் போட்டோம், 6 போட்டு ரவுண்ட் பண்ணிட்டோம். 6 தான் ரிஜெக்ட். அவர் பாடம் சொல்ல வந்தாரு, பாடம் சொன்னாரு, அதிகமான தப்பு, அதனால நான் என்ன செஞ்சேன் இந்த பாடத்தை தொடர்ந்து என்னால் கேட்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த ரிஜெக்ட். சரிங்களா? இதுல இன்னும் கம்ப்ளீட் சி போடுவேன். சில நேரம் கம்ப்ளீட்டா சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் சொல்லி முடிச்சுருவாரு ஆனா ஒரு 10 தப்பு. இப்ப உதாரணத்துக்கு சபக் பாடம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அதை கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு ஆனா தப்பு நிறைய, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணல. ஓகே நிறைய தப்புனா நான் சரி பண்ணி சொல்லிட்டோம். சில இது வந்து என்னது நாட் கம்ப்ளீட் ரிஜெக்ட் போடுவோம் அப்படின்னா அவருக்கு சொல்லவே முடியல போயிட்டார். என்சி அப்படின்னு போடுவோம், நாட் கம்ப்ளீட் போடுவோம். 6 போட்டா ரிஜெக்ட், என்சினா நாட் கம்ப்ளீட், 6 போட்டா ரிஜெக்ட். சி போட்டு ரிஜெக்ட் போட்டா கம்ப்ளீட்டா சொன்னாரு ஆனால் அதை ஏத்துக்கவே முடியாது, அவ்வளவு மோசமா சொல்லியிருக்காரு அர்த்தம். சோ என்எல் அப்படின்னா புதிய பாடம், ஆர்எல் அப்படின்னா ரீசன் லெசன், ஓஎல் அப்படின்னா பழைய பாடம். பழைய பாடம் குறைஞ்சபட்சம் அதாவது 20 ஜூ மேல 10 ஜூக்கு மேல போச்சுனாலே ஒரு ஜூ வச்சிருவோம். இவங்களுக்குலாம் ஒரு 5 பக்கம் 6 பக்கம், அதாவது குர்ஆன்ல ஒரு ஜூ 4 பிரிச்சு 4 பாகம், அரை பாகம், 3/4 பாகம், முழு பாகம், அது 4 ஜூ அந்த அடிப்படையில. அதுக்கடுத்து யூஎஸ் அப்படின்னா உஸ்தாதுக்கு உண்டான சுருக்கம், அங்க டேட் போட்டு எங்க எழுத போட்டிருப்பேன், பேரண்ட்ஸ் போட்டிருப்போம், பிஏ சுருக்கம் பேரண்ட் போட்டோம். அங்க அவங்க தினசரி அந்த நோட்டை வாங்கி நான் எல்லாத்துலயும் கூட்டு வந்தா மாஷா அல்லாஹ் நல்லபடியா சொல்லடா மகனே அப்படின்னு அவங்களை நீங்க ஒரு பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் மீது அப்படி வைக்கிறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் கேட்டுட்டாங்க. என்னப்பா இவ்வளவு மோசமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகமா இருப்பா. ஒரு இந்த மாதிரி நீங்க டெய்லி போஸ்ட் பண்ணணும். டெய்லி அந்த நோட்டை வாங்கி அதை பார்த்து கையில் போடும்போது அழகான வார்த்தைகளை உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும். ஏன்னா பெற்றோருடைய அந்த வார்த்தைகள்ங்கிறது என்னது பிரார்த்தனை துஆ, அதனால அழகான வார்த்தைகளை சொல்லணும். அதுக்கடுத்து நியூஸ், அது என்னன்னா அவரை பத்தி ஏதாவது நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய செய்தி இருந்துச்சு
அப்படின்னா நான் ஒரு சொல்லுவேன், நான் கண்டிச்சுட்டேன், நீங்களும் கண்டிங்க உங்க சார்பில், நான் பிரார்த்தனை செய்யுங்க உங்க சார்பில், நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக உள்ள செய்தி நியூஸ். அதுல என்ன போட்டிருக்குன்னா கவனம் தேவை, தம்பிக்கு கவனம் தேவை, கவனத்தோட படி தம்பி, உனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு, உனக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன், உனக்கு ட்ரெஸ் ஆகட்டும், நீ கேட்ட சைக்கிள் வாங்கி உங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கு முந்தின நாள் அவர் கறி கேட்டுருப்பாரு, சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்துலாம் குறை வச்சிருப்பீங்க, நீ ஆசைப்பட்டு கேட்டீங்க, நான் எல்லாம் செஞ்சிருந்தா இல்லையா, நீ எப்படி குரான் படிக்காம போயிடலாம் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், உத்வேகப்படுத்துறதுக்காண்டி நியூஸ் விஷயத்துல கவனம் தேவை. இந்த இடத்துல அங்க அவருடைய ஒழுக்க பிரச்சனை ஏதாவது இருந்தாலோ, உங்களோட மரியாதை இல்லாம நடந்தாலோ, அல்லது குரானா ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை இங்கு நீங்க என்ன செய்யணும், எழுதி என்கிட்ட விடணும். நான் அதை பார்த்து நான் சைன் போட்டுருவேன். நான் இங்க எழுதினா நீங்க வந்து சைன் போட்டுரும். நீங்க நான் சொன்ன தகவலை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீர்கள், நீங்கள் சொன்ன தகவலை நான் தெரிஞ்சு கொண்டேன் அப்படிங்கிறக்காக. அதுக்கடுத்து ஹிப்ஸ் மதரசா பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஆலோசனை சொல்வதாக இருந்தால், வாரத்தோடு சனிக்கிழமை இந்த நேரத்துல நேர்ல வந்து, சனிக்கிழமை மகிழ்வு நேர்ல வந்து இப்படி இப்படிலாம் இருக்கு, இப்படி இப்படி செஞ்சுதாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்ஷால்லா பரிசீலித்து அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதி அடுத்து 11ஆம் தேதி பார்த்தா புதுப்பாடம் சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்யல, புதுப்பாடம் சொல்லவே இல்லை. ஸோ 8 மார்க் போட்டு பேட் தான் போடணும். சரி கொஞ்சம் அப்பையும் சபக் பாடம் பழைய பாடம் பதிவே முடிச்சிட்டாரு. சரி அதுக்கடுத்தாவது ஒரு 4 வரையோ 5 வரையோ முயற்சி செஞ்சு பாடம் பார்த்து சொல்லுவாரு அப்படிங்கிறக்காண்டி இந்த இடத்த கேப்பா வச்சிருக்கோம். ஆனா அவர் என்ன செய்யல, அந்த முயற்சிகள் எடுக்கல. போதும் போது நீங்க 2 பாடம் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில் இருந்துட்டார் போல. சபக் பாடம் பாருங்க, நேற்று பாருங்க இன்னைக்கு அதே அளவு 22 அத்தியாயம் ஃபுல்லு 73ல 1 to 17 1 to 17 3 பக்கங்கள். மிஸ்டேக் என்னது 1, குட்டா சொன்னாரு 3 பக்கம் பாடம் சொல்லியிருக்காரு. அடுத்து பழைய பாடம் நேற்று ரிஜெக்ட் பண்ணணும், பேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 67 68 ஃபுல், அதாவது சுருத்து முழுக்க சுருத்து தரம். மிஸ்டேக் 4 தப்பு, ஆவரேஜ் 3க்கு மேல போயிட்டாலே அது குட்டு கிடையாது, 4 தப்பு. அதனால ஆவரேஜ் ஏ போட்டு இருக்கும். அதுக்கடுத்து கால் பாடம் எவ்வளவு பாடம் சொன்னாருங்கிறதையும் போட்டு கால் பாடம். ஸோ இதுதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நியூ லெசன் அப்படின்னா புது பாடம், அதுல எத்தனை வரி அப்படிங்கிறத போட்டிருப்போம். சபக் பாடம்ன்றது கடைசியா சொன்ன 2 அல்லது 3 அதிகபட்சம் 10 பக்கங்கள். பழைய பாடம் என்பது இதற்கு அடுத்து இதெல்லாம் இருந்தது, அது எல்லாம் பழைய பாடம். அது நம்ம பிரிச்சு கேட்போம். ஒரு 5 முடிச்சிருக்காங்கன்னா 5 ஒரே நாள் கேட்க முடியுமா? ஒரு நாளைக்கு 6 ஜிஸ் போட்டு 10 நாள்ல அது பழைய பாடம் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி 10 ஜிஸ் அப்படின்னா டெய்லி 1 ஜிஸ் போட்டு 10 நாள் கம்ப்ளீட் ஆகும். அது வெறும் 1 ஜிஸ் தான் பழைய பாடம் அப்படின்னா டெய்லி 4 ஜிஸ்னாலே 4 நாள்ல என்ன செஞ்சிடும் வந்துடும். இப்ப எல்லாரும் 1 ஜிஸ் 1 யாரும் 1 அப்படிங்கிறதால சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களா இல்லையா, அதனால 4 ஜிஸ் என்ன செஞ்சிருக்கோம், பழைய பாடமாக போட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இது கேட்கப்படுகிறது. அடுத்த பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு எனது ஆலோசனைகள், மாசத்துக்கு ஒருக்காவோ அல்லது வீக்லி ஒரு தடவையோ மொத்த நோட்டையும் பாருங்க. அதாவது ஒவ்வொரு மொத்தம் எத்தனை குட் இருக்குன்னு பாருங்க, மொத்தம் எத்தனை பேட் இருக்குன்னு பாருங்க, மொத்தம் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதுல எது அதிகம் இருக்குதோ அதுதான் ஒரு அதிகம் பேட் இருந்துச்சுன்னா பேடா இருக்கு, இந்த வாரம் நீ பேடா இருக்க, இந்த மாசம் பேடா இருக்க, அடுத்த மாசம் அல்லது அடுத்த வாரம் நீ கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும், குட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம். எல்லாத்தையும் குட்டா இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு நீங்கள் உங்கள் சார்பில் அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம், அவருக்கு பிடிச்ச ஏதாவது ட்ரெஸ், அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாக்லேட், இப்படி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவர் என்ன செய்யலாம், அவரை ஒரு பூஸ்ட் அப் பண்ணலாம் இன்ஷால்லா. அதுக்காக அந்த இந்த தகவல்லாம் போறது பேரண்ட்ஸ் நீங்களும் இது பண்ணிருக்காங்க. சரி, மதரசா சார்பாக என்ன அப்படின்னா மாதத்துக்கு ஒருக்கா பார்க்கப்படும், மாதத்துக்கு ஒருக்கா எல்லா நோட்டையும் பார்ப்போம். எப்ப இந்த கணக்கீடு அப்படின்னா நாளை கழிச்சு திங்கக்கிழமை இருக்கலாம், திங்கக்கிழமை இருந்து கணக்கீடு மொத்தமாக எவ்வளவு விட்டு வந்திருக்காங்க அப்படின்னு போட்டு அப்படி ஒரு கணக்கீடு எடுக்க போறோம். மொத்தமாக எவ்வளவு குட்டு குட்டா எடுக்கணும் எல்லாத்தையும் இழப்போம். எல்லாரும் என்ன பண்ணுவோம், நீங்க 7 பேர் இருக்கீங்களா, 7 பேரோட குட்டையும் எண்ணி பார்ப்போம். ஒருத்தர் வந்து 30, ஒருத்தர் 29, ஒருத்தர் 25, ஒருத்தர் 33, ஒருத்தர் 40னா ஹையஸ்ட் என்னது 40 குட்டி யார் எடுத்துக்கிறாரோ அவங்களுக்கு ஒரே ஒரு பரிசு தான், ஒரே ஒரு பரிசு தான். அதிக குட்டி யார் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு. அடுத்து உமையரை விட்டுட்டு, உமையருக்கு அது தனி, அவர் வந்து பயிற்சி பெற்றவர் 10 மட்டும். உமையரை விட்டுட்டு மற்ற எல்லோரும் சேர்ந்து உள்ளதுல மொத்தமா கணக்கீடு அவங்க இன்னொன்று யோசிச்சு வச்சு என்ன யோசிச்சு வச்சுருக்குல்ல, அது இன்னொரு கணக்கீடு ஒன்று வச்சிருக்கேன், அதை எனக்கு ஞாபகம் வச்சாங்க. மொத்த குண்டுகள்
அந்த மொத்தமாக பார்ப்போம். ஒரு நாள்ல 3 குட்டு எடுத்துருப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி அந்தந்த நாளில் 3 குட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சிறப்பு பரிசு, அதுக்கு ஒரு சிறப்பு பரிசு. ஸோ இந்த மாதிரி 2 வகையாக நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மதரசா சார்பாக பரிசு கொடுப்போம், பேரண்ட்ஸ் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுகள் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மனப்பாடம் செய்யுங்க, ஆசையுடன் மனப்பாடம் செய்யுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் இன்ஷா அல்லாஹ். இதில் வேற ஏதாவது டவுட் இருக்கா? பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்களுக்கு ஆரம்பிக்கிறோம். 13ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வாங்க, பண்ணி என்ன செய்யுங்க, பாட சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் 3 தப்புக்கு மேல போயிட்டாலே ஆவரேஜ், 5 தப்புக்கு மேல போயிட்டா பேட், 5 தப்புக்கு மேல போயிட்டா பேட், 3 தப்புக்கு மேல போயிட்டா ஆவரேஜ், 3 தப்புக்கு கீழே இருந்தா குட். ஓகேயா? சோ 3 தப்புக்கு மேல விட்டுறாரு. சரியா? முதல் தப்பே இல்லாம சொல்லணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா தான் என்னது, 1 உங்களே தெரியாம 1 2 வரும், 3க்கு வந்துடாது. 3 வந்தாலும் அது ஆவரேஜ் தான், 3 வந்தாலும் அது ஆவரேஜ் தான். 3க்கு கீழ் நாளைக்கு வந்து சண்டைக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் 3க்கு கீழ் 1 2 இருந்தால் குட், 3 4 இருந்தால் ஆவரேஜ், 5 இருந்தால் பேட். ஓகேவா? அதிகமான குட் உள்ளவர்களுக்கு என்ன செய்யும், ஒரு பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக இதை இன்னும் இப்ப ஞாபகம் வந்துச்சு. இப்ப வந்து 2 வரியா ஒருத்தர் சொல்றான், குட் வாங்கிடுவானா இல்லையா? ஒருத்தர் 2 வரி, ஒருத்தர் 5 வரி சொல்லுவான், ஆவரேஜா வாங்கிட்டு இருப்பான். ஒருத்தர் 2 வரியா சொல்லி குட் வாங்கிடுவான். நான் நிறைய குட் வாங்கிட்டு பரிசு கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். எவ்வளவு மனப்பாடம் செஞ்சிருக்காங்கிறதையும் பார்ப்போம். எவ்வளவு மனப்பாடம் செஞ்சிருக்காங்கிறதையும் நம்ம என்ன செய்வோம், கவனிச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 30 குட்டு வாங்கியிருக்கிறாரு, 30 பக்கம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தவங்க 35 குட்டு வாங்கியிருக்காங்க, ஆனா 25 பக்கம் தான் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. இப்ப எப்படி நம்ம கொடுக்க முடியும்? 25 பக்கம் தான், 5 பக்கம் குறைவு இல்லையா? சோ இதையும் சேர்த்து கவனத்தில் கொள்ளப்படும். சோ 2 வகையா எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம், எவ்வளவு குட்டுங்கிறது பார்ப்போம். நீ குட்டு இருக்குன்னு 2 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்ச முடியாது, சீட்டிங் பண்ணிட முடியாது. அடுத்ததாக ஆரம்பமாக ஒரு 5 வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு வாரம், அடுத்த வாரம் 6 வரி, அடுத்த வாரம் 7 வரி, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் கணக்கு வச்சுங்க. குர்ஆன்ல எத்தனை பக்கம் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 600. டெய்லி ஒரு பக்கம் சொன்னா எத்தனை வருஷத்துல? 2 வருஷத்துல மனப்பாடம் செஞ்சிடலாம். லீவுகள், நீங்க உடம்பு சரியில்லாம, அப்புறம் கவர்மெண்ட் லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ரமதான் லீவு, பெருநாள் லீவு, இப்படி எல்லாம் கவனிச்சு பார்த்து அதுல ஒரு 6 மாசம் போனாலும் டெய்லி ஒரு பக்கம் மனப்பாடம் செஞ்சாலே எவ்வளவு நல்ல மனப்பாடம் செஞ்சு முடிச்சிடலாம். 2 வருஷத்துல கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சு முடிச்சிடலாம். 2 வருஷத்துல கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால குறைஞ்சபட்சம் ஒரு பக்கத்துக்கு கண்டிப்பா வரணும். ஏன் பண்ணுங்க ஒரு பக்கம், ஏன்னா நீங்க ஸ்கூலுக்குலாம் போறீங்க. சோ அதனால ஏன் பண்ணுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றேன்னா, காலையில 6 to 7, சாயந்தரம் 6 to 8, ஆவரேஜ் டெய்லி 3 hours. முடிந்த அளவுக்கு காலையில புதுப்பாடம் சபக் பாடத்தை சொல்ல பாருங்க. முடிந்த அளவு காலையில புதுப்பாடத்தை சொல்லிருங்க, சபக் பாடத்தையும் சொல்லிருங்க. சாயந்தரம் வந்து அடுத்த நாள் உள்ள புதுப்பாடத்தை பார்த்து வச்சுட்டு பழைய பாடத்தை சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, காலையில் புதுப்பாடம் சபக் பாடம், மாலையில் புதுப்பாடம், அடுத்த நாள் உள்ள புதுப்பாடத்தை பார்த்து வச்சுட்டு பழைய பாடத்தையும் பார்த்து பழைய பாடத்தை சொல்லிட்டு போவோம். இது ஒரு வகை. சரி, ஒருவேளை காலையில் ஒருத்தர் சொல்ல முடியல, லேட்டா வந்துச்சுட்டாரு, இப்படி இருந்துச்சுன்னா வரிசை கவனம் தான். புதுப்பாடம் கவனிப்போம், அதுக்கு அடுத்து சபக் பாடம், அதுக்கு அடுத்து பழைய பாடம், அதுக்கு அடுத்து புதுப்பாடம், அதுக்கு அடுத்து சபக் பாடம். காலையில் ஒருத்தர் வரல அப்படின்னா சாயந்தரம் வந்ததும் அவர் என்னதான் சொல்லணும், புதுப்பாடத்தை தான் சொல்லணும், அதுக்கு அடுத்து சபக் பாடத்தை சொல்லணும், அதுக்கு அடுத்து பழைய பாடத்தை சொல்லணும். சோ இந்த ஸ்டைல இன்ஷா அல்லாஹ் போகும். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தாலும் கேட்க மாட்டீங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சரியா? இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அடுத்து நிறைய மனப்பாடம் செய்யுங்க, நல்லா குர்ஆன் ஓதுங்க. அடுத்து மிக முக்கியமானது பேரண்ட்ஸ் சொல்றது, ஆரம்பத்தில் தஜ்வீத் தான் தஜ்வீத் கற்றுக் கொடுக்காம மனசா பொறுத்தளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்யவே விட மாட்டாங்க. என்ன பொறுத்தளவுக்கு தஜ்வீத் ஒரு பக்கம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் மனப்பாடம் செய்ய வைப்பேன். சில இடங்களில் என்ன செய்வோம், முதல்ல ஃபர்ஸ்ட் தஜ்வீத்
தான். தஜ்வீத ஒரு 6 மாசமோ 8 மாசமோ போட்டு அவர் குர்ஆனை அழகா சூப்பரா ஓத வச்சுட்டு அதுக்கு என்ன செய்வாங்க, ஹிஃபுதுக்குள்ளேயே உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் என்னுடையது அவர் தினசரி ஒரு 2 வரியோ 3 வரியோ 4 வரியோ மனப்பாடம் செஞ்சு அப்படியே போறதோட அப்படியே தஜ்வீதை கற்றுக்கட்டுவோம் அப்படின்னு. நேர குறைபாடுனால தஜ்வீத் பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அதை கவர்மெண்ட் லீவ் எது இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற எந்த நாள் கவர்மெண்ட் லீவா இருந்தாலும் சரி, காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் இங்க இருக்கும். இன்ஷா அல்லாஹ் 11, 12, 3 மணி நேரம் கிடைக்கும். சாயந்தரம் எப்பயும் போல நீங்க பாருங்க, அந்த 3ல வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், ஒரு 1 மணி நேரம் ஃபுல்லா ஒதுக்கி தஜ்வீத் சட்டங்கள் நடத்தி, தஜ்வீதுடைய சட்டங்களை நடத்தி என்ன செய்வோம், தஜ்வீதை கற்றுக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால லீவ் விட்டவனையே எங்கேயாச்சுமே பழைய வாய்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எவ்வளவு நாள், ஒரு 3 வருஷம் அதிகபட்சம். இந்த 3 வருஷம் தியாகம் செய்யுங்க. நம்ம குர்ஆனுக்குள்ள வந்துட்டோம், அதை மனப்பாடம் பண்ணி முடிக்கிறோம். அதான் அன்னைக்கு நான் சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். எல்லா அறிஞர்களும் ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னாங்க. அவங்க குழந்தை வளர்ப்பு, குழந்தைகள் ஒழுக்கம், குழந்தைகள் விஷயமா ஒரு விஷயம் சொன்னாங்க. குர்ஆனை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் குர்ஆனை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குர்ஆன் உங்கள் பிள்ளைக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். குர்ஆனை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா இந்த குர்ஆன் அனைத்தையும் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இஸ் முடிச்ச ஒரு பொண்ணு இப்போ சென்ற வருஷம் இக்ரா ஸ்கூல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் நினைக்கிறேன். ஸோ நல்ல டேலண்டாக செஞ்சாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தான் எதிர்பார்த்தோம், 1 மார்க்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்கூலை பொறுத்தவரை, ஸ்கூல் மொத்தம் ஸ்கூல்ல இக்ராவில் வந்தாங்க. இதெல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நீட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இப்ப டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து உன்னுடைய அறிவை என்ன செய்யும், உன்னுடைய மனப்பாட சக்தியை, ஒரு கல்வி பொறுத்தளவு மனப்பாட சக்தி தான் ஃபர்ஸ்ட். இது டெய்லி நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நீங்க சொன்னா உங்க மூளை வந்து மனப்பாட சக்தியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒன்றாக மாறிடும். அப்படின் போது இது உன்னுடைய வாழ்வுக்கும் உன்னுடைய மற்ற படிப்புக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இங்க ஆற்றுலாவோட எத்தனையோ நபர்கள் என்ன செஞ்சாங்க, நீட்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகி டாக்டரா போயிருக்காங்க. அதுல என்னுடைய நண்பர் ஆசிரியர் சையத் அலி யூசுஃபி மேலப்பாளையம், அவருடைய மகன் 10க்கும் மேற்பட்ட விஷயம் பண்ணியிருந்தாரு. அவரு நீட்ல பாஸ் பண்ணதும் இல்லாம நல்ல லெவல்ல மார்க் எடுத்தனால அவங்க ஊர்லயே கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபுல் ஃப்ரீல சீட்டு கிடைச்சிருச்சு. திருநெல்வேலி காலேஜ், அவர் மேலப்பாளையம் திருநெல்வேலிக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர், அவ்வளவுதான், ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். அதாவது இங்க சீட்டு கிடைச்சாலும் சீட்டு கிடைக்கும் சில நேரம் எம்பிபிஎஸ்ல திருவண்ணாமலையில் கிடைக்கும், சேலத்துல தூக்கி போடுவாங்க, சென்னையில தூக்கி போடுவாங்க. இங்க இருந்து நம்ம பிள்ளை போய் பார்த்துட்டு வரதே பெரிய கஷ்டமா இருக்கும். அல்லாஹ் அந்த குர்ஆனை ஒரு மனப்பாடம் செஞ்சதுக்காக அல்லாஹ் பாருங்க, நீட்ல எக்ஸாம்ல பாஸ் ஆனது மட்டும் கிடையாது, அந்த பாஸ்லயும் நல்ல லெவல்ல பாஸ் ஆகி அவரு ஊருக்கு மிக அருகில, இங்க இருந்து நம்ம இங்க காலேஜ் அனுப்புறோம்ல, கவர்மெண்ட் காலேஜுக்கு டெய்லி அனுப்பிச்சுட்டு வர்றாரு, காலேஜ் போயிட்டு சாயந்தரம் வர்றாரு, அந்த மாதிரி அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இதான் அதான் நலவுகள். இப்போ ஒரு மெடிக்கல் சீட் இன்னைக்கு என்ன ஆவரேஜா ஒரு கோடி 2 கோடி 3 கோடி அப்படிலாம் வந்துச்சா இல்லையா? நீங்க என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் ரகசியத்துல எல்லாம் டொனேஷன் நடக்கதான் செய்யும் இல்லையா? இதுதான் அல்ல. ஒருத்தர் தான் பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கணும்னு ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாயா சேர்த்து வைக்கிறாரு. ஒரு 10 வருஷம் சேர்த்து வச்சு 1 கோடி ரூபாய் அல்லது 15 வருஷம் சேர்த்து வச்சு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு சீட்டு வாங்குவாரு. அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு ஈஸியா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகி கொடுத்துருவான். 10 பைசா செலவு இல்ல. இப்ப மாசம் சேர்த்து வச்சு சீட்டு வாங்கின ஒரு புத்திசாலியா, எக்ஸாம் ஈஸியா சீட்டு வாங்கின புத்திசாலியா? எக்ஸாம் ஈஸியா சீட்டு வாங்கினதான் புத்திசாலி. அப்படிப்பட்டவங்க நீங்க எல்லாரும் அப்படிப்பட்டவங்க நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். அசால்ட்டா போகணும், நீட் எழுதணும், பேப்பர் கொடுத்துட்டு வரணும், நீங்க தான் பாஸ் அப்படின்னு உங்க வீட்டுக்கு முன்னாடி பேட்டி எடுக்கிறதுக்கு எல்லா சேனல் இருந்து இன்ஷா அல்லாஹ் வரணும். குர்ஆனை மனப்பாடம் செஞ்சவங்க, காஃபிலா உள்ளவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நீட்ல பாஸ் ஆகி டாக்டர் ஆக போறாங்க அப்படின்னு அளவுக்கு அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தை கண்ணியப்படுத்தணும்னா நீ என்ன செய்யணும், குர்ஆனை ஆசையுடனும் ஆர்வத்துடனும் படிக்கணும். சார் படிப்பீங்களா? அல்லாஹ் தஆலாவுடைய வேதத்தை பொருளோடு படிக்கிறவர்களுக்கும் அந்த வேதத்தை முழுமையான முறையில் மன்னவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு சாக்லேட் வாங்க. எல்லாரும் வாங்க, ஒன்றாக அவனுக்கும் வாங்க, ஒன்றாக
அடுத்து இங்க மக்தப் மதரசாவும் நடக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அதுல இன்றைக்கு ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, திருக்குர்ஆன் புதிதாக ஆரம்பித்திருக்கிறார். அந்த பையன் பேர் என்னப்பா? ஆசிர் சமீ. ஆசிர் சமீ. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாணவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம மதரசாவில் வந்து திருக்குர்ஆனை பார்த்து ஓதுற அளவுக்கு டேலண்ட் ஆகி மற்ற எஸ்எல் குர்ஆன் முடிச்சுட்டு குர்ஆனை வந்திருக்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்துருக்கிறாரு. சரி, வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ்.